யாரெல்லாம் கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரோடு நேரம் செலவிடுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை தங்களுடைய ஜீவியத்தை பார்ப்பார்கள். ஆனால் அவ்விதமாக இல்லாதவர்கள் யாராயிலும் கர்த்தரோடு பேசினார்களோ, கர்த்தர் எனக்காக ஜெபத்தை கேட்டு கிரியை செய்தார் என்று சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவன் கர்த்தர்கிட்ட பழகவும் இல்லை, அவர்கிட்ட உறவாடவும் இல்லை, அவர்கிட்ட பேசவும் இல்லை, அவருடைய சமூகத்தில் காணப்படவும் இல்லை. அவன் இப்படி கூட செய்வது அப்படின்னு தனித்தனியாக பேசணும். எப்படி? யார் அவர்? ஒவ்வொரு தனித்தனியாக தேவன், கூட்டமாக தேவனா இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேவன். என்னை உண்டாக்கிறவர் கர்த்தர் இல்லையா? அப்போது நம்ம உண்டாக்கிறவர் என்றால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை சிருஷ்டிகர் என்று நினைத்திருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நமக்கென்று ஆலோசனை இல்லாமலும், நமக்கென்று விருப்பங்கள் இல்லாமலும் என்னை உண்டாக்கினருக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் சிருஷ்டிகர் ஒப்பு கொடுக்குறது. சிருஷ்டிகர் ஒப்பு கொடுக்குறது அவர் சிருஷ்டிகர் நினைத்தால் என்ன செய்யணும்? எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்கிறார் என்று என்ன இல்லையா? அவ்விதமாய் இந்த நாட்களில் நம்முடைய ஜீவிதத்துக்கு கர்த்தரை கிரியை செய்ய முடியாது. எல்லாரும் பேரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கே சொல்லுங்க, கர்த்தரோட பேச முடியாது ஜெபம் பண்ணுங்க. நீர் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவரப்பா, அந்தபடியே கர்த்தாவே எங்களுக்காக சகலத்தையும் செய்கிறவராக இருக்கிறது. அதிகமாய் கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே தவை நோக்கி பார்க்கிறோம். நீர் நடத்துகிற வழியில் நடக்கும், எங்களுக்கு உதவி செய்கிறோம். நாங்களாக எங்களுக்குள்ளே ஆலோசனை கொண்டு, எங்களுக்குள்ளே விருப்புகளை வைத்துக் கொண்டு, எங்களுக்குள்ளே ஆசைகளை வைத்துக் கொண்டு கர்த்தாவே நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லாதபடிக்கு எங்களை தாழ்த்தி உங்களுக்கு ஒப்பிக்கும். நீர் நடத்துகிற வழியில் நடத்தும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரை பற்றி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் நாம் பூமியில் இருக்கிறபடினால, மாம்சமாக சரத்தில் இருக்கிறபடினால நமக்கு நம்பிக்கையை கர்த்தரில் வைக்கக்கூடாதபடிக்கு பல தடைகள் இருப்பது ஆண்டவர் இருக்கிறார். அநேகம் நம்ம கர்த்தருக்கு எப்போ ஜீவிக்கிறது இல்லை, எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து நடப்பதில்லை. ஏன் தெரியுமா? நாம் கண்களால் காண்கிற உலகமும், நம்முடைய சொந்த அறிவினால் இருந்திருக்கிற உலகமும், மாம்சத்தால் வருகிற இன்பங்களும், மாம்சத்தால் வருகிற சுகங்களும், மாம்சத்தால் வருகிறதான மேன்மைகளும் நமக்கு வஞ்சிக்கிறதா இருக்கிறது. ஆனபடினால் நாம் அநேகரும் சிருஷ்டிகரை நினையாமல் போனோம். என்ன செய்யணும்? நம்முடைய சிருஷ்டித்தவரை நினையாமல் போனோம். அப்படித்தானே? ஒவ்வொரு உண்டாக்கினது யாரு? கர்த்தர் தான். அதை தெரியாதவன் யாரு? மூடன் இல்லையா? ஒரு மூடன் தான் சொன்ன. என்ன சொன்ன? அது தானாகவே உண்டாயிடுச்சுன்னா. என்ன சொன்ன? தானாகவே உண்டாயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? அது நேச்சுரலாக வந்துடுச்சுன்னா, பை நேச்சர் அப்படின்னா. நான் சொன்னேன் இந்த ஃபேஸ்புக்கில் தான், நேச்சர் சொல்லலை, அதைத்தான் நான் தெய்வம்னு சொல்கிறேன். ஒரு நேச்சர் மனுஷனுக்குள்ள சரீரத்தில் ப்ரெஷர் 120/90 இருக்கணும், சுகர் 120/90 இருக்கணும், இல்லை அப்படித்தானே? குவாண்டம் ஆஃப் பிளட்டு கூட இருக்கணும், பிளட்டில் கூட பிளேட்லெஸ் இருக்கணும், பிளட்டில் வெள்ளையான கூட இருக்கணும், பிளட்டில் சிவப்பண்ண கூட இருக்கணும். இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? சரி, உடம்புல இருக்கிற ரத்தத்தை உலகம் தீர்மானிக்கிறது நேச்சர் வச்சுக்கோ. அதே நேச்சர் சூரியன் எங்கே நிற்கணும், பூமியை எப்படி சுற்றணும், இல்லையா, பூமியை சுற்றி ஒரு மற்றவர்கள் எப்படி சுற்றணும், இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? யார் வச்சா? எல்லாருக்கும் ஒரு ட்ராக் இருக்குல்ல. ஒரு இதை எடுத்துங்க, என்னது, ஒரு நெப்டியூன் எடுத்துங்க, அது இப்படி சுற்றிச்சுன்னா இல்லையா, இன்னொன்று மார்ஸ் எப்படி சுற்றும்? இப்படி சுற்றும். அதான் ஒருத்தர் இடிக்கல, அதான் ஒருத்தர் இடிக்காமல் இருக்குது. எப்படி? வேற வேறு டிரான்சாக்ஷனில் அந்த ட்ராஜெக்டரி இருக்குல்ல, ட்ராஜெக்டரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒன்று, இன்னொன்று இப்படி, இன்னொன்று இப்படி, இப்படி இன்னொன்று இப்படி இருக்கிறதுனால ஒன்று இடிக்கிறது இல்லை. இத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் தீர்மானித்தா? ஒரே இயற்கையா? இல்லை இயற்கையா? அவனுக்கு தேவன் இல்லை என்று சொல்வதற்காக இயற்கை என்று பெயரை மாற்றி வைத்திருக்கான். தேவன் என்று சொன்னால் ஒத்துக்காக இயற்கை என்று சொல்ல. ஏன்னா தேவனை மறுதளிக்கிறவன், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன், ஆனால் இயற்கை என்று சொல்லுகிறான். இயற்கையை உண்டாக்குனது யாரு? இயற்கை தான் தேவன். இயற்கை தான் தானே உண்டானது. அதான் அர்த்தம். இயல்பாக உண்டானது இயற்கை, இயல்பாக உண்டானது. அப்போ தெய்வத்துக்கு இந்து மதத்தை என்ன பேர் வச்சுக்கிறாங்க? இந்து மதத்தில் தெய்வத்தை என்ன பேர் வச்சுக்கிறாங்க தெரியுமா? அதுதான் சைவ சித்தாந்தம் படிக்கிறது. ஆமாம், சுயம்புன்னு பேர். என்னது? சுயம்பு. சுயம்பு என்ன அர்த்தம்? தானே தோன்றியது தான் சுயம்பு, இல்லையா? தெய்வம் வேற உண்டாக்குனாங்களா? இல்லை, தெய்வம் தானே உண்டாக்குது. அப்படியா இருந்தால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வு பிராயத்திலே சிருஷ்டிகரை
சொல்லுவான். ஏன் வாலிப பிராயத்தை சொன்னாரு? குழந்தையா இருக்கும்போது சொல்லல, வயது சென்ற பின்பு சொல்லல. வாலிப பிராயத்தை சிருஷ்டிகர் நினைவு ஏன் சொன்னாரு? இந்த வாலிப பிராயத்தை தான் மனுஷன் எல்லாம் என்னாலே கூடும் என்று சொல்லி பெற்றோரை தள்ளுவான், உலகத்தாரை தள்ளுவான், ஆசிரியரை தள்ளுவான், பெரியோரை தள்ளுவான், தெய்வத்தையும் தள்ளுவான். ஏனென்றால் தனக்கு வல்லமையும் ஞானம் இருக்கிறது என்ற அகங்காரத்தில் என்ன பண்ணுவா? பெற்றோரை தள்ளி, பெரியோர்களை தள்ளி, உற்றார்களை தள்ளி, உபாத்தியாயர்களை தள்ளி, தெய்வத்தையும் தள்ளுகிற என்ன உண்டு? அகங்காரம் உண்டு. அகங்காரம் என்ன அர்த்தம்? தான் என்ற நினைப்பு. அகம் என்ன அர்த்தம்? தான். அகங்காரம் அர்த்தம் தான், என்னாலே முடியும் இல்லையா? ஆனா வயசாச்சு போனா என்ன நினைச்சேன், நடந்தது பாதி விருப்பப்பட்டு நடந்தது, நடக்கல, தெய்வம் தான் அப்படின்னா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்ல தெரியாது இல்லையா? அது என்ன சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு போயிடுவான். அந்த வாலி வயத்துல தான் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவான். எனக்கு இருக்குன்னு சொல்லி எதை சார்ந்து கொள்ளுவான்? எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதை பலமாக கொள்ளுவான்? சொல்ல பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறவன் எனக்கு என்னாலும் எல்லாம் முடியும், என்னாலே முடியும், எல்லாமே என்னால் முடியும் என்று சொல்கிறவன் எதை சார்ந்து கொள்கிறான்? சுயபலம் உடம்புல தானே இருக்கும். என்னது? பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் வைக்கப்படுகிறான் இல்லையா? அப்படி இவைகள் பெருகும்போது அவன் தேவனை மறப்பதற்கு இவைகள் என்னவா இருக்கு? அனுகூலமா இருக்குது. எதுக்கு அனுகூலமா இருக்கு? தெய்வத்தை மறப்பதற்கு இவைகள் அனுகூலமா இருக்கு இல்லையா? பெண்களை கேட்டால் என் புருஷன் இருக்கிறதுக்கு கவலை இல்லைம்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் புருஷன் வேண்டாம், பையன் இருந்தால் போருமாங்க. திரும்ப பெண்களை பற்றி திரும்ப உங்களுக்கு வளர அவர் கிடைக்கிறாரு. என் பையன் இருந்தால் போதும், என் பெரிய பையன் நல்லா கவனிச்சுப்பான், என் நடுவு பையன் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பான், என் கடைசி நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த நம்பிக்கை இருக்கிறதா முதல்ல ஒன்றும் கிடையாது. இந்த ஏதோ ஆரம்பத்தில் இருந்த இனிமேல்லாம் இருக்கு. இந்த பையன் தான் இருந்தால் போதும் அப்படிமா இல்லையா? ஏன் சொல்லுங்க? அவர்கள் அந்நாள் மட்டும் நம்பிக்கை இல்லாத ஒன்று மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அது மாற்றிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? ஆனால் சிருஷ்டிகர் நினைக்கிறவனாக இருந்தால் சிருஷ்டிகருக்கு மேலே ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை மாறாது, சிருஷ்டிகர் மேலே இருக்குமானால் உலக பொருளினாலோ ஐஸ்வர்யத்தினாலோ அந்தத்தினாலோ பொருள் பெருக்கத்தினாலோ நமக்கு என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. சிருஷ்டிகர் எதுக்கு சிருஷ்டிகர்? பொருள் பெருக்கத்துக்கு அவர் தான் சிருஷ்டிகர். பொருள் பெருகுதுல, அந்த பொருளை உண்டாக்கினவர் யார்? அப்போ சிருஷ்டிகர் நம்பினா எல்லாம் சேர்த்து வந்துட்டான். சிருஷ்டிகர் நம்பினா எல்லாம் வந்துருக்குல்ல. சிருஷ்டிகர் நம்பினா எனக்கு போதுமானது, எனக்கு தேவையான ஆகாரத்துக்கு போதுமானவர், எனக்கு தேவையான அனுகூலங்களுக்கு போதுமானவர், எனக்கு உண்டான சுகத்துக்கு போதுமானவர், எனக்கு உண்டான எல்லாத்துக்கும் போதும். ஏனென்றால் சர்வத்துக்கும் சிருஷ்டிகராக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் சர்வத்துக்கும் சிருஷ்டிகராக இருக்கிறார். அப்படியானா நம்முடைய ஜீவியத்தில் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் சிருஷ்டியை மறக்கிறவன் என்ன செய்வான்? உலகத்தை சார்ந்து கொள்வான். ஆனா உலகத்தை சார்ந்து கொள்கிறானே, அந்த உலகமும் தேவனாலே உண்டானது என்பதை அறியாது இருக்கிறான். ஆனால் தான் மதிகேடன் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறான். மதிகேடன் தேவன் இல்லை என்று ஆமா ஓப்பனா வாயில சொல்ல முடியாது. வெக்கமா இருக்கும். அது வேற சொன்னா நல்லா இருக்காது. தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். என்ன செய்யணும்? தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். மதிகேடன் தான். ஏன்னா சொன்னா அப்போ இதுக்கு யாரு, அப்போ அதுக்கு யாரு கேட்பாங்கல்ல? மரத்தை உண்டாக்குனது யாரு இல்லையா? மரத்தை உண்டாக்குனது யாரு? பொருளை உண்டாக்கு ஆதாரம் விளைய பண்றது யாரு? இல்லை அப்படித்தானே? அப்படியானா மதிகேடன் தான் தேவனில்லை என்று சொல்கிறான் இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவியத்துல எப்பொழுதும் தேவனை சிருஷ்டிகரை நினைக்கிறதான அந்த சிந்தனை மறையவே கூடாது. எத்தனை காரியம் நம்மளே செய்ய முடியுமா இருந்தாலும் அதுவும் தேவனாலே உண்டாயிற்று. ஒரு மனுஷனா தானே கொண்டே சேர்ந்து கொள்ள முடியுமா? விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து நாங்கள் மனுஷனை உண்டாக்கிறோம், நாங்கள் ஆண்டவன் வேண்டாம் நாங்களே உண்டாக்கிடுவோம் அப்படின்னா மனுஷன் நாங்களே உண்டாக்கிடுவோம். சரி உண்டாக்குறோம். என்ன சொல்ல போனோன்னா ஸ்டெம் செல் வேணும். நான் ஸ்டெம் செல் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்த செல் இருந்தால் போகிறோம் உண்டாது. அந்த செல்லை தரமாட்டேங்க, செல்லு நம்மளே உண்டாக்கிட்டு அந்த செல்லு தான் தரமாட்டோம். செல் யார் உண்டாக்கினா? கர்த்தர் தான் உண்டாக்கினாரு. அந்த செல் இல்லாமல் உண்டாக்கு, நீயே உண்டாக்கு, உங்ககிட்ட இருக்குல்ல அதை வச்சு உண்டாக்கு. உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் செய்ய. செல்லுல கூட செல்லு யாருது? தெய்வத்தோடது. முடியுதப்போ ஃபுல் ஆயிட்டானா? அப்போ பாருங்க, மனுஷன் சிருஷ்டிகரை மறக்கவே முடியாது. சிருஷ்டிகர் என்ற ஒரு வார்த்தை அங்கீகரிக்கிறவன் அது முழு பொருளோடு அங்கீகரிக்கிறவன். எதை? அந்த சிருஷ்டிகர் என்ற வார்த்தையை முழு பொருளோடு அங்கீகரிக்கிறவன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறான். தேவனுக்கு மனத்தாழ்மை நடக்கிறவன் சகலருக்கு முன்னால் தாழ்மையாக
நடக்கிறான். தேவனுக்கு தாழ்மை நடக்கிற என்ன பண்ணுறான்? எல்லாத்துக்கு முன்னாலும் தாழ்மை நடப்பான். ஏன்னா நம்மளாகிறது ஒன்றும் இல்லை. நான் அர்ப்பமாயின்றதுக்கு எனக்கு என்ன இருக்குது இல்லையா? நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இதே ஹெல்த்தியாக இருக்க முடியுமா? என் அமுதா பாருங்க எவ்வளோ ஹெல்த்தி கேட்பாருங்க. அப்படிதானே? நல்ல வேலை செய்வா, அலைவா, வேலைக்கெல்லாம் ரொம்ப தூரம் நடப்பா. அது ஆட்டோவில் விட்டு போகிற வழியே கிடையாது, நடந்தே போவா. அவன் கூட பைக்கில் கொண்டு போக மாட்டான். அம்மா நடந்து போயிட்டு நடந்தே வந்துடுவாள். எவ்வளோ தூரமானாலும் சரி. லேட் ஆனால் தான், நைட் ஆனால் தான் கூப்பிட்டு வரணும். மற்றபடி அது கூட இவங்களே பயந்துதான் எல்லாம் நடந்து வந்துடுவாள். என்ன நடக்கும்னு சொல்ல முடியுதா? விளையாட்டு அது ஏன் வந்ததுன்னு கேட்குறாங்க. யாருதான் சொல்ல முடியுமா? ஸ்ட்ரோக் ஏன் வந்தது, பிரெயின் ஹிமரேஜ் ஏன் வந்தது சொல்ல முடியுமா? யாராலும் சொல்லவே முடியாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சிருஷ்டிகரை நினைவில் கொண்டிருந்தால் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். சிருஷ்டிகரை மறக்கிற எவனுக்கும் தாழ்மையாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு கையில் பலன் இருக்கு. அது வரைக்கும் கையில் பலன் இல்லாமல் போனால் இல்லையா? பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுதும் பொருள் பெருத்து வரும்பொழுது கர்த்தரை நினையாது, கர்த்தரை மறவாது இருக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். யோபு 20ஆம் அதிகாரம். The fullness of his sufficiency, he shall be in strength, every hand of the wicked shall come upon him. அவன் வேண்டுமென்கிற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தான் வேண்டும் என்கிற பூர்ணம், தான் வேண்டும் என்கிற அளவுக்கு பரிபூர்ணம் உண்டாயிருந்தால் அது வந்ததுக்கு அப்படின்னா வரும். அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். பரிபூர்ணம் உண்டாயிற்று. யாரால் உண்டாயிற்று? அவன் விரும்புகிற பரிபூர்ணம் உண்டாயிற்று. அப்போ அவன் ஆசைப்பட்டது, அவன் தேடிக்கொண்டது, தன்னை சேர்த்து கொண்டது, அதனால அவனுக்கு பரிபூர்ணம் உண்டாயிற்று. அவனாலே உண்டாக்கப்பட்ட பரிபூர்ணம் முடிவில் என்ன தருது? இளைப்பாறுதலையா தருது, சந்தோஷத்தை தருது, சமாதானத்தை தருது. என்ன உண்டாக்குது? வியாகுலத்தை உண்டாக்குது இல்லையா? வியாகுலம் என்ன? வியாகுலம் தன் இதயத்துக்குள்ளேயே தன்னை குறித்து ஒரு துக்கம் உண்டாது பாருங்க, அதான் வியாகுலம். அப்போ பொருள் பெறுகிற பொழுது என்ன உண்டாகுதுன்னா வியாகுலம் உண்டாகுது. ஏன் தெரியுமா? அடுத்த வருஷம் அதே வாசிங்க. சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் வரும். எப்படியா? அவன் வேண்டும் என்கிற பரிபூர்ணம் அவனுக்கு உண்டான பின்பு, அவன் வேண்டும் என்கிற பரிபூர்ணம் அவனுக்கு உண்டான பின்பு, அவனுக்கு வந்த பின்பு அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். ஏனென்றால் சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். தெரியுமா உங்களுக்கு? தரித்திரம் மிஞ்சி போனா யாருக்கு உபத்திரவம் சொல்ல பார்க்கலாம்? தரித்திரம் மிஞ்சி போனா யாருக்கு உபத்திரவம்? நான் சின்ன கேள்வி கேட்கிறேன். ஊர்ல தரித்திரம் பெருகி போச்சு, யாருக்கு உபத்திரம் வரும்? தரித்திரம் எல்லாத்துக்கும் உபத்திரம் வருது. தரித்திரம் இப்ப வேற யாருக்கு உபத்திரம் வருமா? ஐஸ்வர்யவனுக்கு உபத்திரம் வரும். யாருக்கு உபத்திரம் வரும்? ஐஸ்வர்யவனுக்கு. பாப்பான் நம்ம இந்த நாய்ப்பாடு பாடுபடுறோம், அவன் அவ்வளோ வச்சுருக்காங்க, எல்லாம் தனித்தனியாக சொல்லிட்டு போவாங்க. நான் சொல்ல கவனிச்சிங்க. ஒரு பரிபூர்ணம் உண்டான பின்பு உபத்திரவமும் தரித்திரமும் அதிகமாக இருந்தால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பார்க்கும்போது நம்ம தான் ஒழுங்காக என்ன தான் கொள்ளடிக்கிறேன்னா உலகாத்து வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிறவங்களாம் தனித்தனியாக போகிறாங்கல்ல, அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு சொன்னாங்க பாருங்க. அப்போ சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்க? ஒட்டுமொத்தமாக கும்பலாக போகும்போது இவர் எல்லா காலத்துல எவ்வளோ வச்சுக்கிறான் பாரு, அப்படி சும்மா இருப்பாங்களா? என்ன அண்ணா அடா அப்படிம்பாங்க. நடந்தது. இங்கே நடந்தது பிரெஞ்சு நாட்டில் இதே மாதிரி தரித்திரம் ஜாஸ்தியாகி பணக்காரங்க ஆண்டு போட்டுருந்தாங்க நாட்டை. பிரெஞ்சுங்கிற நாடு பெரிய நாடு ஃப்ரான்ஸு. அந்த ஃப்ரான்ஸை எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது அப்போ 14வது ராஜா 14ஆம் லூயி, அவன் படிச்சிருப்பீங்கல்ல, 14ஆம் லூயி படிக்கலையா? 14ஆம் லூயி படிக்கிறது மறந்துட்டு தான், படிக்காம விட்டு இருக்க முடியும் இல்லை? நான் தானே படிச்சிருப்பேன் இல்லை? 14ஆம் லூயிங்கிற நாட்களில் மிகுந்த பணக்காரங்க மட்டும் இடம் கொடுத்தான். பிரபுக்கள் சொல்லுவாங்க, ராஜா விட்ட அடுத்து பிரபுக்கள்.
அப்புறம் அடுத்தது யாரு? நடுவில் யாரும் கிடையாது, எல்லாம் ஏழைகள். அடுத்து எல்லாம் ஃபுல்லாக ஏழைகள். யாரு? பிரபுக்கள், ராஜா. அதுக்கப்புறம் யாரு? எல்லாம் ஏழைகள் தான். அவங்க ஒன்றுமே கிடைக்காது. அதான் இல்லை, ரதத்தில் போவான். யார்? பிரபுக்கள் ரதத்தில் போவாங்கன்னா ரோட்டில் பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அவன் ரதத்தை நிறுத்தவே மாட்டான், ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான். ரதத்தை எவ்வளோ தூரம் போகும்? 7 குதிரை, 9 குதிரை, 12 குதிரை அப்படி போகும். என்ன பண்ணான்? ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான். பிள்ளைங்க நடுத்தல சாகும், யாரும் கேட்க முடியாது. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அவன் காட்டில் மழைனாங்க, மழையா இல்லை. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? பணக்காரெல்லாம் அடினாங்க. என்ன பண்ணாங்க? பணக்காரெல்லாம் அடினாங்க. பணக்காரன் அடினா அதுக்கு முன்னால் உபத்திரம் பண்ணுறோம்னா தூக்கி ஜெயிலில் போட்டே இருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட் நடக்குது பார்த்தீங்களா? யாருன்னா எதுக்கு பேர் உள்ள தூக்கி போட்டுறான் இல்லையா? உள்ள தூக்கி போட்டாங்க. அந்த ஜெயிலுக்கு பேர் பாஸ்டைல் அப்படின்னு பெரிய ஜெயில். பாஸ்டைலில் ஒரு பெரிய ஜெயில், அது சென்ட்ரல் ஜெயில். அங்கே போட்டிருந்தான், ஃபுல்லாக போட்டிருந்தான். இதெல்லாம் அடிக்கடி ஆனால் நேராக போய் அங்கே ஜெயிலில் உடச்சி திறந்து விட்டாங்க. ரவுடிங்கில் வெளியே வந்தாங்க. அதோட ராஜாவும் போனார், பிரபுக்களும் போனாங்க, சுதந்திரமாகி போச்சு. அப்போது ஐஸ்வர்யம் வரும்போது என்னாச்சு? அவன் வேண்டும் என்கிற பரிபூர்ணம் வந்த பின்பு அவனுக்கு என்ன உண்டாகிறது? வியாகுலம் உண்டாகிறது. ஏன் வருது? சிறுமைப்பட்டு படுகிற ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் வரும் இல்லையா? அப்போ மனுஷன் தனக்குத்தானே பலன் உண்டு பண்ணி கொண்டால் அது நன்மையாக இருப்பதில்லை. அது அநேகருக்கு வெறிச்சலை உண்டு பண்ணுறது அப்படின்னா, அநேகருக்கு பொறாமை உண்டு பண்ணுறது அப்படின்னா அவர்கள் நிமித்தவனுக்கு வியாகுலம் உண்டாகும். இந்த சிறுமைப்படுறது யார் தெரியுமா? சொந்தக்காரங்க தான், சொந்த அண்ணன் தம்பி தான். 5 அண்ணன் தம்பி இருந்தா இல்லையா? அதில் ஒருத்தர் நல்லா இருந்தா 4 பேர் சேர்ந்து அவன் வீட்டுக்கு போகக்கூடாது, மதிக்க மாட்டான். ஒருத்தர் கட்டு பண்ணிக்கணும், எல்லாம் சேர்ந்து பந்தம் பண்ணிக்கணும், போகணும் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ பாருங்க ஐஸ்வர்யம் பெருகும்போது என்ன வரும்? சுற்றில வியாபாரம். எதனால வியாபாரம் வரும்? சிறுமைப்படுகிற உன் சொந்த சகோதரன் உன்னுடைய அயலான் அவர் மூலமாக வியாபாரம் உண்டாகும். ஏனென்றால் அவருடைய கைகளுக்கு மேலே அவர்கிட்ட கிரியைகளும் குரோதமாக இருக்குன்னு அர்த்தம். கையை அடிப்பான்னு அர்த்தம் இல்லை, அவருடைய கிரியைகளும் குரோதமாக இருக்கும். கைகள் என்ன அர்த்தம்? கலத்து கிரியைகள். என்ன பண்ணுவாங்க? பல விதங்களில் கிரியை செய்வாங்க. எப்படி? பல விதங்களில் கிரியை செய்வாங்க. ஊர்லலாம் சின்ன பையனாக இருக்கும்போது சண்டை நடந்த என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆத்தோரத்தில் வயல் இருக்கும், ஆத்தோரத்தில் தென்னை மரம் இருக்கும். என்னோட ராவா தேவையெல்லாம் பிடிச்சி ஆற்றுல போட்டுருவாங்க. அதில் வெயிட் பண்ணுவாங்க. வெள்ளம் வரணி வெயிட் பண்ணிருப்பாங்க. வெள்ளம் வரட்டுன்னு பார்த்துக்குவாங்க. இங்கே தாவரங்களில் வெள்ளம் வரது ரொம்ப கம்மி தான். அந்த சம்மரில் தான் வரும், சம்மர் கொஞ்சம் முன்னாடி தான் வரும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? தென்னை மரத்தில் ஏறி ஒரு 5000 தேங்காய் அறுத்து பறித்து தண்ணியில் போட்டுருவாங்க. அப்புறம் பயிரறுத்து போட்டு விட்டுருவாங்க. ராவ போய் 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் தேங்காயெல்லாம் பறித்து போட்டு விட்டுருவாங்க. பார்த்தீங்களா? அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. யாருக்கு? பணக்காரங்க. 5000 தேங்காய் பறிக்கிறமா தோட்ட யார்கிட்ட இருக்கும் இல்லையா? பாருங்க, நமக்கு இவைகளெல்லாம் பலன் அல்ல, இவைகளெல்லாம் நமக்கு பலன் அல்ல. அப்போது இவைகள் என்ன ஆகும்னா அநேகர் நமக்கு பகைஞராக இருக்க, அநேகர் நமக்கு உரமாக கிரியை செய்ய இவைகள் உண்டாயிருக்கக்கூடிய பூமியினால் உண்டாகிற நன்மைகள் நமக்கு நன்மையாக இருக்காது. அது வரும் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். வேண்டுமென்கிற பூர்ணம் வந்த பின்பு, வேண்டுமென்கிற பரிபூர்ணம் வந்த பின்பு என்ன உண்டாகுமா? வியாகுலம் உண்டாகுமா? ஏன்? நம்ம சுற்றி இருக்கிற சிறைப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க? நமக்கு உரமாக கிரியை செய்கிற இடம் போட்டிருக்கு இல்லையா? அப்படியானால் நம்முடைய ஜீவியத்தில் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்படவே கூடாது. அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வோம். ஏனென்றால் பணத்தினால் ஒரு நன்மை ஒன்றும் இல்லை. பணம் எல்லாத்துக்கும் உதவும், அதாவது நன்மை வருமானு சொல்ல முடியாது. தேவைகள் கொடுக்கப்படும். நம்மகிட்ட நான் ஒரு 500 ரூபா பாக்கெட் வச்சுருந்தேன். எனக்கு இங்கே வச்சுருந்தேன். அப்போ ஒரு பாக்கெட் யூஸ் பண்ண மாட்டேன். இது அன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறேன். 500 ரூபா வச்சுக்கிறேன். வருவா பார்த்தா சேஞ்சே இல்லைன்ட்டு காஃபி குடிக்கலான்னு போனேன். ஸ்டேஷன் விட்டு காஃபி டெய்லி குடிச்சிடுவேன். வெளியே வந்து ஸ்டேஷன் விட்டு இருந்தேன்னா காஃபி குடிச்சிடுவேன். காஃபி குடிக்கலான்னு போனாக்கா சில்லர் இல்லைன்னா 500 ரூபா. கடைசி வரைக்கும் வீடு சேர வரைக்கும் சில்லர் இல்லாமல் காஃபி குடிக்காமல் தான் வந்தேன். 500 ரூபா என்ன புண்ணியம் சொல்லுங்கள்? 500 ரூபா இருக்குது தானே? அப்போ 500 ரூபா பெரிய ரூபா. இப்போ ஒன்றும் அற்பமான ரூபா. அப்போ 500 ரூபா அன்றைக்கி ரொம்ப பெரிய ரூபா. அப்போ 500 ரூபா நம்ம காஃபி குடிக்க முடிஞ்சதா? இல்லை. ஏன்? பணத்தினால் வருவது ஒன்றும் இல்லை, அனுகூலமும் சகாயம் உண்டாகும் இல்லையா? அப்போது நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுதும் என்ன உண்டாயிருக்க வேணும்? ஆமாம், நிறைவை குறித்து அடையக்கூடாது. எது பூமிக்குரிய நிறைவை குறித்து அடையும் போது அது மாயா இருக்கும். நமக்கு என்ன உண்டாக்கும்? வியாகுலத்தை உண்டாக்கும். நம்ம தேவைகள் தர வேணும், நமக்கு தேவைகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியானா அவை தருகிறவர் கர்த்தர் தானே இல்லையா? அப்படி இல்லாமல் இருந்தால் நம்முடைய ஜீவியத்தை என்ன இருக்காது?
என்ன இருக்காது, வியாகுலம் நிறைந்திருக்கும், சமாதானமே இருக்காது. ஆனால் தேவனாலே போஷிக்கப்படுகிறவர்கள் வித்தியாசமா இருப்பாங்க இல்லையா? வாசிங்க ஜெபனியா 3ஆம் அதிகாரம். ஜெபனியா 3ஆம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். I will also live in the midst of thee. I will also live in the midst of thee, an afflicted and poor people, and they shall trust in the name of the Lord. The remnant of Israel shall not do iniquity, nor speak lies, neither shall deceitful tongue be found in their mouth. For they shall feed and lie down, and none shall make them afraid. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். முன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அவர்கள் உலகத்தில் உள்ள பொருளில் உள்ள பணத்திலும் அல்ல, கர்த்தர் நாமத்தின் மேல் எப்படி இருப்பாங்க? நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயிலே கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அவர் பணத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பதில்ல. எப்படி? பணத்து மேல் நம்பிக்கையா இருக்கிறதில்ல, ஆஸ்தி மேல் நம்பிக்கையா இருக்கிறதில்ல, மனுஷன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதில்ல. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தர் நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்களா? அப்புறம் பாருங்க 13ஆம் வசனம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம். இஸ்ரவேல்னா யாருங்க? அப்படிதானே? அதுலயே ஒரு கூட்டம் இருக்குது, இஸ்ரவேல் மீதியானவர்கள். எப்படி? இஸ்ரவேலிலே மீதியானவர்கள். அது என்ன இஸ்ரவேல் மீதியானவர்கள்? இஸ்ரவேல் அப்புறம் இஸ்ரவேல் தான் தேவனுடைய பிள்ளைங்க தானே. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன அறியவில்லை? தேவனை அறியவில்லை. அவர் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுக்காக தங்களை வேறுபடுத்திக் கொள்ளவில்லை. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் என்ன அர்த்தம்? கூட்டிருக்க பாருங்கம்மா. அப்போ மீதியானவர்கள் என்றால் வேறு வைக்கப்பட்டவர்கள் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எல்லாம் கிறிஸ்டின் தான், எல்லாரும் கிறிஸ்டியன் தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் வேறு பிரிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு தங்கள் வேறு பிரிக்கப்படாதபடினா இஸ்ரவேலிலும் கூட அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கணும்? வேறு இஸ்ரவேல் கிறிஸ்டியன், இஸ்ரவேல் தான் நாங்களாம் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறோம் தான். இஸ்ரவேல் தான் மொத்த தேசமே என்ன பேரு? நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் கர்த்தர் யாரை சொல்றாரு? இஸ்ரவேலில் வேறு பிரிக்கப்பட்டு மீதியா இருக்கிறவர்கள் எப்படி பண்ணுவாங்களா? அவர்கள் எப்படி இருப்பாங்க? அநியாயம் செய்வதில்லை. எதுக்கு? வேதத்துக்கு அநியாயம் செய்வதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அநியாயம் செய்வதில்லை, கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவதில்லை. இல்லையா? அப்போ நாம் இஸ்ரவேலா இருப்பது முக்கியம் இல்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்வது முக்கியம் இல்லை. நாம் அவருக்கு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் உலகத்தாரை போலவே இருக்கிறவனாயிராதபடி நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோமா என்று பாருங்கள். இல்லையா? அப்போ நான் வேறு பிரிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே இருக்கு. ஏன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் எப்படி இருப்பாங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ நாம அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஐஸ்வர்ய நம்பிக்கையா இல்லை, இல்லையா? பணத்தில் நம்பிக்கை இல்லை, பொருள் மேல் நம்பிக்கை இல்லை, ஆஸ்தி மேல் நம்பிக்கை இல்லை, மனுஷன் மேல் நம்பிக்கை இல்லை, ஏன் மனைவி மேல் நம்பிக்கை இல்லை, கணவன் மேல் நம்பிக்கை இல்லை. யார் மேல் நம்பிக்கை இருக்கிறோம்? கர்த்தர் மேல், அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் இயேசு. அவருடைய நாமம் என்ன? ரட்சகர் என்ற இயேசு. இயேசு என்ன அர்த்தம்?
ரட்சகர். பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னது? ரட்சகர். இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ரட்சகர் அர்த்தம். அப்போ இயேசு புதிய ஏற்பாட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். பட் அந்த ரட்சகர் மேல நம்பிக்கை இருக்கிறது நான் சொல்லுவேன். ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லணும்? இயேசுவே சொல்லணும். இயேசுவே கூப்பிட்டா என்ன அர்த்தம்? ரட்சகரே கூப்பிடுறோம். அல்லேலூயா. ஆமா, இப்படி கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, தன்னை போல ஒரு சமாதானம் வரும், தன்னை போல ஒரு சந்தோஷம் வரும், தன்னை போல இழைப்பார்கள் வரும். உபத்திரமே சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும், காரியங்கள் அப்படியே தான் இருக்கும், சூழ்நிலை காரியங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன இருக்கும்? இழைப்பாதல் இருக்கும். சூழ்நிலை மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆனால் அவைகள் நம்மை ஒன்றும் செய்யாதுன்ற அளவில் நாம் கர்த்தர் மேலே சார்ந்து இருக்கிற அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் ரட்சகன் மேல் நம்பிக்கையா இருக்கிற அப்படின்னா, அவைகள் சூழ்நிலைகள் அப்படியே இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. ஆமா, உதாரணம் சொல்ல பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள கிடந்தாங்க. நெருப்புல உள்ள இருந்தாங்களா மேல இருந்தாங்களா? உள்ள இருந்தாங்க. அவங்க முடி கூட வேகலையா, சட்டை வேகலையா, அவங்க முடி கூட வேகலையா, அப்புறம் சட்டை என்ன பண்றது இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உலாவி கொண்டிருந்தாரு, பாட்டு பாடி கொண்டிருந்தாரு. ஆனா நெருப்பு இருக்குதான் இருந்தது. அப்போ நம்ம அநேக என்னைக்குன்னா கர்த்தர் விடுவிக்கிறது எப்படி விடுவிப்பார்னா, நம்ம பிரச்சனையை மாற்றி விடுவிப்பார் நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் பிரச்சனையை மாற்றி விடுவிப்பதில்லை. பிரச்சனை மத்தியிலே அது உன்னை பாதிக்காதபடி, உன் எதிர்த்து ஒத்துப்படுத்தாதபடி கர்த்தர் தாமே வேறடித்திருப்பார். நான் எங்கள் ஊரில் சின்ன பையனாக இருக்கும்போது, சின்ன பையனா ஒரு 10 வயசு நினைக்கிறேன். அப்போ அந்த வயசில் எங்கள் சொந்தக்காரர் தான் தாத்தா, ஜோசப் பேர். அவர் நிறைய வயலாக வச்சுக்கிறார், பெரிய பணக்காரர். ஆனால் வயலில் தெரியல, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் வயலில் படுத்துக்குவாங்க, தெரியும் தானே? இல்லை, ஆமாம். ராத்திரி வயலில் படுத்திருந்தா காலையில் முடிச்சு பார்க்குறாரா, மேலே நல்ல பாம்பு படுத்துருந்தான். அவர் மேலே நல்ல பாம்பு படுத்துருந்தான். சிப்போ அப்படின்னா போயிடுச்சான். எப்படி? ஐயோ, அம்மா அப்பா குச்சா கடிச்சிட்டு இருக்கும். இல்லை, அவ்வளோக்கு நல்ல பாம்பா. ஆனால் ஐயோ அம்மா அப்பான்னு குதிக்காம போ பேசுனாங்க போ அப்படின்னாரு, போயிடுச்சு. அவ்வளோதான் சாட்சி சொன்னார். இன்னொரு சாட்சி என்ன சொன்னார் கேட்டது இல்லை, அது சொன்னாங்க, கேட்டு சொன்னாங்க. ஒரு பாட்டி சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் வீடு, எதிர சர்ச்சு ஒரு 4 மணி எதிர இருக்குனாக்கா இங்கே இருந்தாங்க, குடிச வீடு. அப்போ ஒரே ஆளாக இருக்கிறாங்க பாட்டி, சிபிஎம் விசுவாசி. அப்போது அங்கே கிச்சன் எல்லாம் முடிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடியாக காலுக்கு வந்தால் ஒரு பாம்பு, பெரிய நல்ல பாம்பு படம் எடுத்து நிற்கிறான். என்ன சொன்னால் தெரியுமா? இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? வயசானவங்க கேள்வி என்ன பண்ணியிருப்பாங்க? வேங்க ஓடிருப்பாங்க. இல்லை, ஐயோ அம்மா அப்பான்னு கத்திருப்பாங்க. ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திருப்பாங்க. தானே இங்கேயே வந்த நீ. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்கேயே வந்த, அங்கேயே நில்லு, எங்கேயும் போகல, அங்கேயே நில்லு. எப்படி? எங்கேயும் போகல, அங்கேயே நில்லு, ஏசு நாமத்தை சொல்ல, அங்கேயே நில்லு அப்படின்னு போய் பேத்துக்குள்ள போய் சர்ச்சுக்கு போனால் 4 பையன் இருப்பாங்க, தெரியல. நம்ம இந்த மாதிரி பையன் ஒரு 15-20 வயசு பசங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, இருப்பாங்க. அது 2 பேர் கூப்பிட்டு வாங்கடா, அவன் கூப்பிட்டு இருந்து அதை அடினாங்களா, அடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்தா. யார் மேலே நம்பிக்கை இருக்கிறாங்க? ஆமாம். எப்படி? இயேசு நாமத்தை சொல்ற, அங்கேயே இரு, எங்கே போகல, அங்கேயே இருக்கணும் அப்படின்னா அங்கேயே இருந்துச்சு. நம்ம போய் பையனை கூப்பிட்டு வந்து பசங்க வந்து அடித்து சாவச்சாங்க. அப்போது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது மிகப்பெரிய இழைப்பார்கள். அப்போ பாருங்க, அவர் எப்படி இருப்பாங்கன்னா, இஸ்ரவேலே மீதியாக இருக்கு, இஸ்ரவேலர் தான், ஆனால் அதில் மீதியானவர்களாக இருக்க வேணும், அதில் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேணும், அதில் மீதியா பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேணும். பிரிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அநியாயம் செய்வதில்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் போய் பேசுவதும் இல்லை, இல்லையா? அப்புறம் வஞ்சகனாக ஒரு வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். நம்ம வாழ்க்கை என்னங்க வேணும்? கர்த்தர் பிள்ளைக்கு என்ன வேணும்? பயம் இல்லாமல் ஜீவிக்கணும், புசிக்க வேணும், படுத்துக்கணும். என்னென்ன வேணும்? இதுக்கு மேலே ஆசைப்பட்ட உலகம் வேணும். உலகம் வேணும்னா கூட உபத்திரமும், இல்லையா? உலகத்தில் முழு சந்தோஷம், குற்றமில்லாத சந்தோஷம் ஒன்று இருந்தால் சொல்லுங்க. குற்றமில்லாத சந்தோஷம் உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்கா சொல்லுங்க? ஒன்று கூட எல்லாத்தையும் என்ன இருக்கும்? ஒரு சின்ன குற்றம் இருக்கும். அதுதான் பாவ சந்தோஷம் பேர். என்ன பேர்? பாவ சந்தோஷம். அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற என்ன பண்ணுவாங்க? அநியாயம் செய்ய மாட்டார்கள்.
அவர் வாயிலே போய் காணப்படுவதில்லை. வஞ்சகனாக ஒரு இடத்துல இல்லை, வஞ்சகனாக ஒரு இடத்துல இல்லை. அவர் வாயிலுக்கு அப்புறம் அவர்கள் தங்களை பயப்படுத்துவதுக்கு யாரும் நின்றுருப்பாங்க. தாவீது என்ன சொல்ற? தாவீது, நான் யாருக்கு அஞ்சுவேன் இல்லையா, நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் பட்சம் இருக்கிறாரா? அதை உறுதிப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் கர்த்தரின் பட்சமா இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அவனை யாரும் பயங்காட்டவே முடியாது, யாரும் பயப்படுத்தவே முடியாது. பிரச்சனை வந்ததுனாக்கா அப்படியா, சரி அவ்வளோதான், பார்க்கலாம். என்ன இப்படி இருந்தால் எப்படி? அதை பார்க்கலாம். சரி, என்ன இப்படி இருந்தால் எப்படி? அதை சொல்கிறதுல சரியாயிடும், சரியாயிடும். பயப்படவே கூடாது. பயத்துக்கு விசுவாசத்துக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா? அதான் நரகத்தில் போடுறவங்க பேர் என்ன மருந்து? முதல்ல பயப்படுவர்கள், அடுத்தது அவிசுவாசிகள். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் யாரு? பயப்படுறார். எவனொருவன் காரியங்களை குறித்து, சூழ்நிலை குறித்து, மனுஷனை குறித்து பயப்படுகிறானோ அவன் விசுவாசி அல்ல, அவன் நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். அப்போ வேறுபிரிக்கப்பட்டவர்களாக இருந்து இஸ்ரேல் கிறிஸ்துவலாக இருக்கிறது மாத்திரம் இல்ல, நான் வேறுபிரிக்கப்பட்டவனாக காணப்பட வேண்டும். நான் வேறுபிரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் பயப்படாது இருப்பேன். பயப்படாது இருக்கிறபடினால் எவ்விதத்திலும் வஞ்சகனாலினாலோ அல்லது பொல்லாங்கினாலோ எனக்கு ஆதாயம் தேடிக்கொண்டு எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி கொள்ள நான் பிரயாசப்பட மாட்டேன். என் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். யார் மேல? என் ரட்சகராகிய கர்த்தர் நாமத்தின் மேல நம்பிக்கையா இருப்பேன். அப்படி நம்பிக்கையா இருக்கிற போது அனுபவிக்கிற ஆண்டவரை அனுதினமும் ஆண்டவர் அனுபவிக்கிறேன்னா நான் கிறிஸ்தவரா ஜீவிக்கிறேன். கிறிஸ்தவரா இருக்கிறேன் ஆனா ஜீவிக்கலன்னு அர்த்தம். அனுதினமும் கர்த்தரை அனுபவிக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு சொன்னாங்க, அருண் சொன்னா, நாங்கள் வாயில் போட்டு இந்த டியூப்ல எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என் டாக்டர் வந்து இந்த வாயில் போட்டு டியூப்ல எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த நாள் இந்த கழுத்தில் சாப்பாட்டுக்காக போட்ட ஹோல் இருக்க அந்த டியூப் எடுத்து நல்லா இருக்குன்னா அங்கே போனோடனே டாக்டர் சொன்னால் அந்த டியூப்ல எடுத்துக்கலான்னு. எப்படி? நம்ம கர்த்தரை நம்பி இருந்தால் அப்போ அனுதினம் அனுபவிக்கலாம். எத்தனைக்கு அதிகமாக வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோமோ. நான் கிறிஸ்டியன் சொல்லி வெட்கப்படாத, நீ கிறிஸ்டியன் சொல்லிட்டு பேரை திருப்தி அடையாத. நீ கிறிஸ்டியனா அந்த புண்ணியம் இல்லை, நீ வேறுபிரிக்கப்பட்டவனாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவனாக, கர்த்தர் மேல் மாத்திர நம்பிக்கை இருக்கிறவனாக நீ வேறுபிரிக்கப்பட்டவனாக இருந்தால், அனுதினமும் கர்த்தரை வார்த்தையை நம்பி இருக்கிறவனாக இருந்தால் கர்த்தரை அனுதினமும் அனுபவிக்க முடியும். இல்லையா? சிறிய காரியம் பெரிய காரியம் சகலத்தையும் அனுபவிக்க முடியும், சகலத்தையும் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாரு? நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவராலே வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். நாம் வேறுபிரித்திருக்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு. ரோமர் அப்படிதான் போட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம்ல. ஏன்னா யாரை முன்குறித்தாரோ அழைத்து விட்டீங்க. மேல போங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. Moreover, whom he did predestinate, them he also called, and whom he called, them he also justified, and whom he justified, them he also glorified. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆமா, எப்படி அவர் முன்குறித்தார் இஸ்ரவேலரா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் யாரு? முன்குறிக்கப்பட்டவர்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் அநேக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. அழைத்தும் இருக்கிறார் என்றால் அழைத்தவர்கள் எவர் அவர் பின்பற்றி வந்தார்களோ அவர்கள் தான் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைத்தும் இருக்கிறார். அப்புறம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, நம்ம அவர் முன்குறித்திருக்கிறார். எல்லா கிறிஸ்தவரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர் அழைத்த அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு நாம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோமா, வேறுபிரிக்கப்பட்ட ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? வேறுபிரிக்கப்படுகிறோம் என்றால் எங்கிருந்து வேறுபிரிக்கப்படுகிறோம்? உலகத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் சுய விருப்பங்களிலிருந்தும் என்ன பண்ணுகிறோம்? வேறுபிரிக்கப்படுகிறோம். இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல்.
இந்த ஒழுங்கான மனம் திரும்பலாத விசுவாசத்தில் நிறைய பேர் இருக்கிறான். மனம் திரும்பல அப்புறம் ரட்சி பண்ண வேண்டி கிடக்குது. மனம் திரும்பல உலகம் வேணும், காசு வேணும், பணம் வேணும், அழகு வேணும், அந்தஸ்து வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லுவேன். அவன் மனம் திரும்பாதவர். மனம் திரும்ப அறிவில்லை. மனம் திரும்ப பற்றி எவரும் போதிக்கல. மனம் திரும்ப பற்றி சரியா போதிக்காதனால அது வேணும், இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படிலாம் பார்த்தா முடியுமா? அப்படிலாம் பார்த்தா முடியுமா? என்ன முடியுமா? அப்படிலாம் பார்த்தா இது உலகம் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படிலாம் பார்த்தா பாவ சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படிலாம் பார்த்தா பாவம் இல்லாமல் இருக்க முடியுமா? அதான் அர்த்தம். அப்படிலாம் பார்த்தா முடியுமா? என்னடா முடியாது? உலகத்தை விட முடியாது, பெருமையை விட முடியாது, அந்தஸ்தை விட முடியாது, இல்லையா மேன்மையை விட முடியாது. கத்தர் தான் கரெக்ட். அதுக்காக எல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கு. அப்போ அழைக்கப்பட்டவர், வேறுபடுத்தப்பட்டவர். அவங்க யாரு? இஸ்ரவேலிலே யார்? அவங்க மீதியானவர்கள். இஸ்ரவேலிலே எவர்கள் மீதியானவர்களாக இருக்கிறாரோ, கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அதாவது முன்குறிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் எவர்கள் அழைக்கப்பட்டவர்களாய் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் எப்படி இருப்பாங்க? அவர் வாயில என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது, வாயில பொய் இருக்காது, வாயில வஞ்சகனாக இருக்காது, இல்லையா? வஞ்சகனா இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்களா? அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பயப்படுத்துவார் இல்லாமல் பசித்து புசித்துக் கொள்வார். பசித்து புசிக்கிறதுன்னு அர்த்தம் ஆரோக்கியமா இருப்பான்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு தூக்கமும் ஆகார பசியும் தூக்கம் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமா இருக்கான்னு அர்த்தம். பசி இருக்கணும், இல்லையா? புசிக்கிறதுக்கு திராணி இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும்? தூக்கம் இருக்கணும். 3 இருந்தாக்கா அவன் பெரிய பணக்காரன். படுத்தோடு தூக்கம் எத்தனை பேர் இருக்கிறான் சொல்ல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, கேம்ஸ் படுத்த தூங்கிடுவாரு. அப்படியே படுத்தோடனே தூங்கிடுவேன். எத்தனை மணிக்கு? நான் தூங்கும்போது தான் தூங்கணும். எனக்கு தூக்கம் வந்து தான் தூங்க மாட்டேன். நான் தூக்கம் வந்து தூங்குறதுலாம் சும்மா. ஐயோ தூக்கம் தள்ளுங்கிறது எனக்கே ஒரு நாள் வரும். மற்றபடி நார்மலாக தூக்கெல்லாம் வராது. நானாக தூங்குறது தான். படுக்கலாம் அப்படின்னு மூடிட்டேன்னா உடனே தூங்கிடுவேன். இப்படி அவ்வளோதான். அடுத்து தூங்கினா அப்படியே மூடிடுவேன். ஏன்னா எதை பற்றி கவலை இல்லை, கத்தர் பார்த்துக்கணும். எனக்கு நிறைய காசு இருக்கா? இல்லை, எனக்கு கத்தர் பார்த்துக்கணும். இன்று வரைக்கும் குறைவில்லாமல் கற்றுக்கிறேன். ஏன் அவர் பார்த்துக்க? நான் யோகின்றதுக்காக அழைப்பு கூட வந்துட்டேன். அழைப்புக்கு வேண்டாம் வந்துடலாம். எனக்கு நான் ரிசைன் பண்ணும்போது ரிட்டையர் ஆகும்போது ஆகஸ்ட், எனக்கு ப்ரொமோஷன் போகும்போது ஜான்வரியில் வரப்போகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், ஜான்வரி ப்ரொமோஷன் வந்துடா, நான் வாங்கிட்டு அப்புறம் போடா அப்படின்னா அது கூட வேறு 4 மாதம் தான். ஆகஸ்ட்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இல்லையா? ஆனால் ஒரு குறைவும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. ஏன்? கர்த்தர் தேவையான புசிக்கவும், இல்லையா, பயமில்லாமல் ஜீவிக்கவும், புசிக்கவும், படுக்கவும், தூங்கவும் கர்த்தர் உதவி செய்கிறார். வேறு என்ன வேண்டியது மனுஷனுக்கு? மனுஷனுக்கு சொந்தமான அனுபவம் என்னங்க இருக்குது? சொந்தமான அனுபவம் என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் தூக்கம் வரும், இல்லை இந்த ஒரே ரூமில் இருந்தாலும் தூங்கும், ஒரு வீடு இந்த ஒரு வீட்டுக்கு இருந்தாலும் தூங்கிடலாம், இல்லை தூங்கிடலாம், தூக்கம் வந்தால் தூங்கிடலாம், இல்லையா? தூக்கம் வரலன்னா பங்களாவில் தான் தூக்கம் வராது. தூக்கம் வராதுன்னா பங்களாவில் தான் தூக்கம் வராது. நிறைய காசு இருந்தாலும் பசிக்காது. நிறைய சுகர் வந்து சாப்பிட பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இல்லை இல்லையா? பாருங்கள், நம்முடைய ஜீவியத்தில் மீதியானவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? வேறுபிக்கப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய், வேறுபிக்கப்பட்டவர்களாய் காணப்படும் போது தான் இப்படி இருக்கும். வாசிங்க எசேக்கியேல் 14:49. Behold, this was the iniquity of thy sister Sodom. Pride, fullness of bread, and abundance of idleness was in her, and in her daughters. Neither did she strengthen the hand of the poor and needy. 16:49. நான் 49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும், பசிக்கிறதுக்கு புசி இல்லை, ஆகார திரட்சியும், நிர்விசாரமான சாங்கோபாகமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமார்த்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் மாணவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. பாருங்க, செழிப்பை நோக்கி போகிறவர்கள் ஒரு சபைக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ சோதோமை போல இருக்கிறாங்களோ. சோதம் என்பதற்கு தெரியும் தானே?
சோதம். லோத்து போயிருந்தானே, ஆமாம். லோத்து ஒரு சூரில் போயிருந்தல, அது என்ன ஊருது? சோதம். ஆமாம், சோதம் பாவம் நிறைந்த உலகம். ஏன் தெரியும் அந்த பாவம் பெருமை ஜாஸ்தியாச்சு? சொல்லுங்க, போட்டி பாருங்க. செழிப்பது. கர்வம் ஆகாரத்திறச்சி, கர்வம் ஆகாரத்திறச்சி. கர்வமாகிறவங்க பாவம் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த கர்வத்தை வெளிப்படுறதுக்கு பாவம் தான் ஒரே வழி. கர்வமாகிறவன் இந்த பாடி பில்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல, இல்லை அவங்களாம் யாரை பார்த்து இப்படி தான் இருப்பாங்க, யாரும் அடிக்கலாம் போகிறாங்க. இப்படி இருக்கலாம் அவங்களால முடியாமல். ஆனால் அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோடனே இப்படி தான் இருக்க சொல்லலாம். அப்படி இருந்துட்டு அப்படியே வந்து யாரும் அடிக்கலாம் போல இருக்கும். அதில் அப்படின்வாங்க, அதாவது அப்படின்வா. ஏன்னா அது அப்படி இயற்கையாக வந்துடும். அந்த கர்வம் உள்ளே இருக்கு இல்லையா? அப்போது கர்வமும் ஆகார திரட்சியும் இல்லையா சம்போபாகமாகிய இவைகளே உன் சகோதரி ஆகிய சோதோமின் அக்கிரமம். அப்போது விசுவாசியில் இருக்கிறவங்களுக்குள்ள கர்வம் இருக்கக்கூடாது. ஆமாம், ஒரு நல்ல வாரிய பிள்ளைகளுக்கு நல்ல உடம்பும் நல்ல அழகு இருந்ததுனாக்கா சும்மா இருப்பானா? நிச்சயமாக நாசமாக போகும். வேறு சிம்பிளாலாம் சொல்ல தெரியாது, இவ்வளோ சிம்பிளாக சொல்ல தெரியும். நல்ல வாலிப பையன் நல்ல நல்ல பாடியும் நல்ல அழகும் இருந்தாச்சுன்னா நிச்சயமாக. ஆனால் அதே சமயத்தில் என்னை சிந்தித்த ஒரு ஆண்டவர் தான்ன்ற நினப்பு வந்துச்சுனாக்கா அந்த கர்வம் வராது. ஏன்? நாளைக்கு இந்த உடம்பு எப்படி ஆகலாம், என்கிட்ட என்னோட சீனியர் கோபின்னு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் எங்கள் ரூமில் பக்கத்து ரூம் இருக்காங்க, வந்து படுத்துக்கார். 23 பக்கத்தில் வீடு வருது, எங்கள் ரூம் தான். ஒரு நாள் பார்க்க நான் முன்னே படிச்சுட்டு இருக்கிறேன், மார்னிங்கில் ஈவினிங் படிச்சுட்டு இருக்கிறேன். என்னடா அந்த மொளகாரம் தூக்கிட்டு மொளகாரம் போட்டு நினச்சிட்டு ரொம்ப நேரம் கத்துறேன், மூச்சு விட மாதிரி இருக்குது. என்னடா பேசுகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு பழத்தை பார்க்குறேன், மூச்சு விட முடியல, அல்லாடம். உடனே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மேலே உள்ள போனதில் அவரை கூப்பிட்டு அவரை தூக்கி கொண்டு வீட்டில் போய் சொல்லி பார்த்தாக்கா டாக்டர் கொண்டு போனால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கிற மனுஷன். அந்த வெயிட் லிஃப்டிங் ஜாஸ்தி பண்ணதுனால இருதயத்தில் ஒரு கண்ட்ராக்ஷன் வரும். கண்ட்ராக்ஷன்னா இருதயம் சுருகுது, அப்படி ரத்த ஓட்டத்தில் சுருகுமா. அப்படி சொத்திருப்பா நல்ல காலம் கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி சரி பண்ணிட்டார். என்ன சொன்னார், இனிமேல் இந்த பாடி பில்டிங் எல்லாம் விட்டுருந்தார், நார்மல் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், இந்த பாடி பில்டிங்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னார். எதனால் வந்தது? கொஞ்சம் நல்லா நான் படிக்கவே மாட்டேன், அன்றைக்கி இன்னும் படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி நான் படிச்சுட்டு இருந்ததால பார்த்துட்டேன். இல்லாட்டி என்ன இருக்கும், பாட்டி போயிட்டு இருப்பார். ஆமாம், அழகாக இருப்பார், நல்லா வளர்ச்சியாக சூப்பராக இருக்கும். நைட்டு நல்லா இருப்பார் கோபிநாத், நல்லா இருப்பார். பாருங்கள், அந்த கர்வத்தில் எல்லாம் உடம்பு நல்லா இருக்குன்னா அந்த ஆசை கூட தப்பு இல்லை, அதுதானே. ஆனால் உடம்புக்கு எப்படி கை இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இப்படி இருக்கணும், சோடு உருண்டையாக இருக்கணும், இப்படிலாம் சொன்னால் எதுக்கு? அது கர்வத்துக்கு தானே, வேறு எதுக்கு அது வரணும் இல்லைல்ல. ஆரோக்கியம் வேறு, அழகு வேறு இல்லையா? எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கடைசியில் கெடுத்து கொள்வாங்க. அப்போ அங்கே என்ன வந்தது? கர்வமும் ஆதார திரட்சியும் சாங்கோபாகமான, அதாவது ப்ளசன்ட் லைஃப்னு அர்த்தம். சாங்கோபாகமான வாழ்க்கை இருந்ததுனாக்கா நிர்விசாரமாக தான் இருப்பாங்க. எதை பற்றி கவலைப்பட, இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எல்லாம் இருந்தால் என்ன ஆவாங்க? அங்கே இந்த சோதோம் குமாரங்க. சோதோம் குமார பாவம் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல மாட்டேன். சோதோம் குமார கேவலமான பாவம். சோதோம் குமார ரொம்ப கேவலமான பாவம். பாருங்கள், அந்த தேசத்தை அழித்து போட்டார். அப்போது சபையில் சோதோம் குமாரவான ஸ்திரீயாக இருக்கக்கூடாது, என்னக்கூடாது, நம்ம சோதோம் குமார் போல இருக்கக்கூடாது. இப்படி கூட கர்வம் இருக்கிறவர்களாய், நிர்விசாரம் இருக்கிறவர்களாய் இல்லையா, சாங்கோபாகமான வாழ்க்கையுடையவர்களாய், ஆதார திரட்சியினால் திருப்தியாகிறவர்களாய் இல்லாதபடிக்கு சிறுமையும் எளிமையானவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிறுமையும் எளிமையானவர்களாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தரை நடத்த முடியும். அல்லேலூயா. இல்லையா? நம்ம ஒரு நாளும் நமக்கு உண்டான நன்மைகளால் திருப்தியாக முடியாது. கர்த்தரோட கிருவினால் மாத்திரமே நாம் நம்மளுடைய பாதுகாக்கப்பட முடியும். அது என்ன? அவர் புசித்து பயப்படுத்துவார் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? படுத்துக் கொள்வார்கள். பயம் எப்போ வரும்? படுத்துனா பயம் வரும். ஏன் நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவானா, தலையை எடுத்துருவானா, கருத்து பிடிக்கிறானா தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை, படுக்கும்போது தான் பயம் வரும். புசித்து படுத்து என்ன பண்ணுவாங்க? பயப்படுத்துவார் இல்லாமல் தூங்கி போயிடுவார் இல்லையா? இப்போ பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் புசிக்கிறது போதுமாக இருந்தால் போதுமா? வாசிக்க பார்க்கலாம். தீமோத்தி 1 தீமோத்தி 6 அதிகாரம் 6 வசனம்.
1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். But godliness with contentment is great. But godliness with the contrite heart Is great gain. is a great gain. வாசிங்க, தமிழ் வாசிங்க. போதும் என்கிற மனத்துடனே கூடிய தேவ பக்தியை போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்தார் போதும். கர்த்தர் யாருக்கோ கோடி கோடியாக கொடுத்துருக்காரு. அப்போ எனக்கு யார் கொடுக்குறது? உனக்கு வேண்டாம். எனக்கு கொடுக்கல கர்த்தர். எனக்கு கொடுத்தாரா? இல்லை. பிளான் பண்ணாங்க, எங்கள் மாமா அப்படி இப்படி சொல்லி இவனுக்கு இப்படியே ஒர்க் ஷாப் வச்சிடணும் அப்படிதான் பிளான் பண்ணாங்க. நடந்ததா? நடக்கலை. இப்போ எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமாக இருக்கிறேன்னா கர்த்தர் இஷ்டம் போட முடியுமா? இன்னைக்கு காசு பின்னாலே நாய் மாதிரி ஓடிட்டு இருக்கணும். காசுக்கு முன்னால், காசு யார் முன்னால், நான் நாய் மாதிரி பின்னால் போயிட்டே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை. காசு என்ன தேடி வந்துகிட்டே இருக்கும். காசு நம்ம தேடி வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நடத்துக்கு போதுமாக நடக்கும் இல்லையா? எப்படி இருக்குமா? போதுமான மனதுடைய கூடிய தேவபக்தியே. தேவபக்தி யாருக்கு இருக்கும்? எவர் போதுமென்ற மனதுடையவர்களாக இருப்பார்களோ அவர் தேவபக்தி உள்ளவராக இருப்பார்கள். எவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருப்பாரோ அவர் போதுமென்ற மனதுடையவர்களாக இருப்பார்கள். ரெண்டு ஒன்று தானே? எப்படி? எவர்கள் போதுமென்ற மனதுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களே தேவபக்தியுடையவர்களாக இருப்பார்கள். எவர்கள் தேவபக்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் போதுமென்ற மனதுடையவர்களாக இருப்பார்கள் இல்லையா? இவர்களுக்கு தான் மிகுந்த ஆதாயமாக இருக்கிற நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. நல்ல கர்த்தரோடு பேசுகிறார். நீங்கள் போதுமென்ற மனதுடைய கிடையாது. எது இருந்தாலும் கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் கொடுக்குற போதுமென்ற மனது என்னை தேவபக்தி ஒன்றா இருக்கும். அந்த தேவபக்தி இருந்தால் நான் போதுமென்ற மனதுடையதாக இருப்பேன். கர்வம் தான் அதிகமாக வேணுமோ? கர்வம் தான் அதிகமாக வேணுமாங்க இல்லையா? நமக்கு அவனோட பெரியாளாக இருக்கணும். அதுக்கு நான் அதிகமாக காசு வேணும். அவனோட நான் பெரியாளாக இருக்கணும். அவனோட நான் ஐஸ்வர்யனாக இருக்கணும். அப்படின்னா தான் இப்போ நமக்கு அதிகம் அதிகமாக வேணும். போதும் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு போதுமானது இருக்கணும் இல்லையா? போதுமென்ற மனதில் தேவபக்தினா மிகுந்த ஆதாயத்தை இருக்கு. போதுமென்ற மனதில் இருக்கிறவன் தேவபக்தியாக இருக்கிறான். அதில் தேவபக்தியாக இருக்கிறவன் போதும் என்று சொல்கிறான். போதும் என்று சொல்லக்கூடாதவன் தேவபக்தியாக இருக்கவே மாட்டான். ஏன் செய்வான்? தப்பு பண்ணி சம்பாதிச்சுக்கலாம், அதெல்லாம் பெரிய தப்பு, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில் ஐயோ அம்மா அப்பா. ஆமாம், நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். ஒரு கல்யாணம். அந்த வீட்டில் ஆம்பளை பையன் இல்லை. அந்த என்ன பண்ணுறது தெரியல. நான் தான் இருக்கிறேண்ணே. அண்ணாச்சி நீ ஏன் குறைப்படுறீங்க? அச்சா அச்சா நீங்கள் ஏன் குறைப்படுறீங்க? நான் கூட இருக்கிறேன். கிச்சன் நான் பார்த்துக்கிறேண்ணே. ஓ ரைட் ரைட் ரைட்டுன்ட்டார். அன்னைக்கு சிக்கன் பொரிக்க சொன்னேன். உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம சிக்கன் சின்ன பீஸா போட்டால் பிடிக்காது. அதில் எவ்வளோ பெரிய பீஸா போட்டு பொரிக்க சொல்லி கொடுங்கன்னு இருக்கிறேன். என்ன அப்புறம் எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட முடியாது. அப்புறம் எதிர் வீட்டில் ஒரு விசுவாசி சொல்கிறார். எதிர் வீட்டிலே பிடிக்கல. சர்ச்சுக்கு எதிரே ஒரு வீட்டில் விசுவாசி இருக்கார். தேவன் கவனிச்சிங்களா அப்படின்னு. என்ன கவனிச்சிங்க? சமையல் பண்ணிங்களா? எல்லாம் கவனிச்சிங்களா? நான் கவனிச்சினேன். என்னதான் கவனிச்சிங்க? ஒரு 15 தொடை எடுத்துகிட்டு போயிட்டு ஆபத்தேன். சிக்கனில் ஒரு 15 தொடை எடுத்துகிட்டு போயிட்டான். யார்? அந்த ஆள் தான். உடனே எப்படி நீங்கள் பார்த்து நான் தான் அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வெளியே நிற்கிறேன். அவர் தெரியாது, நிற்கிறது தெரியாது உங்களுக்கு. இந்த ஆளுக்கு 15 தொடையை வாங்கி பர்சிக்கில் போட்டு இதில் போடுறாரு. இதில் ஸ்கூட்டரில் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? விசுவாசி. யார்? விசுவாசி. இது இஸ்ரவேலில் மீதி அளவில் மீதி ஆகப்படாத இருக்கிற அந்த இஸ்ரவேலுக்கு 15 தொடையை எடுத்து பாக்கெட்டில் போட்டு ஸ்கூட்டரில் போட்டு வீட்டில் போட்டு சாப்பிட விட்டார். அதுவும் சாப்பிட முடியாது, இதையும் சாப்பிடணும், அதிகம் இதையும் சாப்பிட வேண்டும், அதையும் விட்டு விடாது இல்லையா? இதையும் சாப்பிட விட்டேன். அப்போ ஏன்னா இஸ்ரவேலில் இருக்கிறார்கள், ஆனால் மீதியானவர்களாக இருக்கிறாங்க. மீதியானவர்கள் தான் எப்படி இருப்பாங்க? அவங்களோட அநியாயம் செய்வதில்லை. வாய் ஒன்றுக்காது மஞ்சள் காணப்படுவதில்லை. ஐயோ பொய் பேசுவதும் இல்லை இல்லையா? அப்போது மீதியாக இருக்கிற பிள்ளையாக இருக்கணும். அப்படி இருந்தால் போதுமென்ற மனது உண்டாயிருக்கும். அப்படி தேவபக்தி உண்டாயிருக்கும். தேவபக்தி உண்டாயிருந்தால் மிகுந்த லாபம் உண்டாயிருக்கும். இல்லை என்ன லாபம்? போதுமென்ற மனமே மிகுந்த ஆதாயம் உண்டாயிருக்கும். இது மிகுந்த ஆதாயம் என்ன? நித்திய ஜீவன் தான். கர்த்தர் நித்திய ஜீவன் தரும்படிக்கு நம் உலக சுயகம் இல்லாதவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் போதுமென்ற மனதுடைய கூடிய தேவபக்தியோடு இருக்குமே நான் நிச்சயமாக நித்திய ஜீவன் சுகத்திற்கு எல்லாம் கொஞ்சம்னு கத்துட்டு பேசுங்க. நல்லது. கத்துட்டு பேசி பாருங்க. இடைப்பாடு உண்டாகும்.
பேசுங்க, நல்லா பேசுங்க. மனமும் பொருளாசையும் உலகமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரை சொல்லும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, நாங்கள் ஆண்டவரை பேசாதவர்களாக, வஞ்சக நாவு எங்களிடத்தில் காணப்படாத முடிக்கும் ஆண்டவரே. நாங்கள் பயப்படுவார் இல்லாமல் பசித்து ஆண்டவரே படுத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அந்த இளைப்பாறுதல் எங்களுக்கு உண்டாயிருக்கத்தக்கதாக இருக்கிறதாவே உலக பொருளுக்காக நாங்கள் அழைத்து நாங்கள் அதற்காக பிரயாசப்பட்டு எங்கள் இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாதபடி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு ஆண்டவரை சொந்தமானவர்களாக அவர்களுக்கு நாங்கள் வேறு குறிக்கப்பட்ட ஜீவிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களிடத்தில் ஆண்டவரே அப்பா எவ்விதமான கர்வமும் ஆண்டவரே ஆகாரம் போதும் என்கிற மனதை உடனே கூட தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுவதே கர்த்தர் கொடுத்திருக்கிறது போதும் என்று சொல்லத்தக்கதாக உண்டாயிருக்கத்தக்கதாகவும் அவர் கொடாதிருக்கிறது வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாகவும் இருதயங்கள் உண்டாயிருக்க முடியாது செல்கிற கர்த்தாவே விதமாக ஆண்டவரே எவ்விதத்திலும் ஆண்டவரே இது வேண்டும் அது வேண்டும் என்று எதற்கு நாம் அலையாதவர்களாக ஆண்டவர் சொல்கிறோம்ப்பா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளாக காணப்படத்தக்கதாக எப்பொழுது இளைப்பர்களாக நாங்கள் ஜீவித்தாண்டவரே சிறுமையும் எளிமையுமாய் நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே விதமாக நாங்கள் ஜீவித்தாண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட எங்களை தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். புதோ கர்த்தாவே, நாங்கள் எல்லாரையும் போல கர்த்தாவே தேவஜனம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட கர்த்தாவே நாங்கள் வேறு பிடிக்கப்பட்டவர்களாய் அவனுடைய இஸ்ரவேலிலே மீதியானவர்களாய் காணப்படும்படி அந்த மீதியானவர்களுள்ள சுபாவங்களை இவர்களே காணப்படும்படியாக அநியாயம் செய்யாமலும் பொய் பேசாமலும் மஞ்சளாக காணப்படாமலும் நம் உண்மையிலே நம்பிக்கையாக இருக்கிறவர்களாக நாங்கள் ஜீவிக்கிறத குட்டி செய்த முடியாது என்னோடு பேசின முடியாத ஸ்தோத்திரம் நினைவுகளாக இருந்து கர்த்தாவே நாங்கள் போதுமான மனதோடே கூட தேவபக்தியோடு காணப்படவும் நீர் தருவதான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு அடையாளத்துக்கு உணர்வுள்ள இருந்தித்தார் ஆண்டவரே உலகத்தாரிலே வஞ்சிக்கப்படாதபடி மாம்சத்தாலே வஞ்சிக்கப்படாதபடி நாங்கள் கர்த்தாவே உண்மையிலே மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கிற தமிழ் நாமத்தின் மேல் மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அல்ல கர்த்தாவே பொருளை பற்றி அல்ல ஐஸ்வர்யத்தை பற்றி அல்ல கர்த்தாவே நம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தாவே நான் ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறப்பா நம்முடைய பிள்ளைகளோடு பிறந்து பெரிய காரியங்களை செய்துள்ளோம். அதிலும் தேவனோடு ஐக்கியத்தையும் அவராலே உள்ள அனுபவங்களை பெறுவர்களாய் காணப்படப்பட முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீ போதித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாக்க முடியாது வேண்டிக்கிறோம். ஆவி ஆத்மா செல்லும் ஒன்றிலும் கர்த்தாவே எவ்விதத்திலாகிலும் எந்த ரூபத்திலாகிலும் தீமையான அணுகாதபடி பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே தம்முடைய திவ்ய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த